ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா தரப்பில் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து வெளியாகலை. பட் இப்போ வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோனான மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது மோட்டோரோலா ஒன் ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பிளாஸ்டிக் பாடியும் ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க பிளாஸ்டிக் பாடி வந்து பார்த்திங்கன்னா கிரேட் லுக்கில் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 160 mm, வித்து வந்து பார்த்திங்கன்னா 72 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 9.2 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு திக்கான மொபைல் தான் இந்த மொபைல்னே சொல்லலாம். அதேமாதிரி ஒரு வெயிட்னு பார்க்கும்போது 178 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக முன்னாடி இருக்க கிளாஸ் வந்து என்ன கொரில்லா கிளாஸாக என்னன்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் மென்ஷன் பண்ணல. இது ஒரு டவுட்ஸ் என்ன சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பில்ட் ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்ல முடியும். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.3 inch ஃபுல் HD ப்ளஸ் LTPS IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கிடையாது. அதுக்கு பதிலாக இதில் வந்து பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளே கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச்-ஹோலில் 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. பட் AMOLED டிஸ்பிளே அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே இந்த டிஸ்பிளே கிளாரிட்டி இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல இருக்க இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவோட ரேஷியோ. இது வந்து 21:9 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஷியோவை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓவராக பார்க்கும்போது வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட exynos 9609 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருக்குது சொல்லலாம். டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து இந்த ஃபோனால் ஈஸியாகவே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தபடியாக கிராஃபிக்ஸ்னு போகும்போது இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா Mali G72 MP3 அப்படிங்கிற கிராஃபிக் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்கும் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஃபோன் அளவுக்கு இந்த ஃபோனில் வந்து கேமிங் நல்லாவே விளையாட முடியும். அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ரேம் ரேட்ஸ் இல்லாமல் லோ ஃப்ரேம் ரேட்ஸில் வந்து இந்த ஃபோன் ஸ்மூத்தாகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இங்கே மோட்டோரோலா ஒன் ஆக்ஷனில் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து ஒரு 12 MP f1.8 அப்பேச்சர் சைஸில் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 MP f2.2 அப்பேச்சர் சைஸில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து ஒரு 5 MP டெப்த் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லாவே வரும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்க்க முடியும். இந்த கேமராவால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது முன்னாடி இருக்க அந்த பஞ்ச்-ஹோலில் வந்து ஒரு 12 MP f2.0 அப்பேச்சர் சைஸில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. ஸோ இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் வந்து HDR கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ HDR ஷாட்ஸும் இதில் வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 4 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த ஃபோனில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அட் த சேம் டைமில் வந்து நீங்கள் 2 நேனோ சிம் போட முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு நேனோ சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 512 GB வரைக்கும் நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி OSன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pieல வந்து ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. இது வந்து Android 1 டிவைஸுங்கிறனால இதில் வந்து பியூர் Android தான் ரன் ஆகும். எந்த வித ஆட்ல பிளாட்வேர்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஆப்ஸும் வந்து இதில் வந்து எதுவும் இருக்காது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 3500 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டிருக்கு. அதேமாதிரி இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கிடையாது. இது ஒரு டவுட்ஸ் என்ன சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மொபைல், பெரிய டிஸ்பிளே, இது எல்லாத்துக்கும் வந்து 3500 mAh பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். இப்போ இருக்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா மொபைல்ஸ்லையும் வந்து 4000 mAh 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. பட் இது ஒரு கொஞ்சம் கம்மி சின்னதான பேட்டரினே சொல்லலாம். கடைசியாக ப்ரைஸிங் மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் 260 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது 20,000 ரூபாய். ஸோ இந்த 20,000க்கு இந்த ஃபோன் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒர்த்து தான். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே வந்து இன்னும் பெட்டரான ஃபோன்ஸ் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா விவோ Z1 Pro, அப்படின்னா Realme X, Redmi K20 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் கம்மி தான் சொல்லும். பட் வந்து பார்க்கும்போது ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு, லேக் ஃப்ரீ டிஸ்பிளே, பஞ்ச்-ஹோல் கேமரா டிஸ்பிளே இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபோன் வர்த்துனே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கருத்துன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தா இந்த மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.